தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாக தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அதன் பலன் செய்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் அநேக விதங்களில் கேட்டிருக்கலாம். உதாரணமாக தேவாலயம், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் வாகனங்களில் முன்னோ அல்லது பின்னோ ஏதோ ஒரு கருவியை கொண்டு தேவனுடைய வார்த்தை நம் மண்டையில் வந்திருக்கலாம். அது நமக்காக பேசப்பட்டதென்றும் தேவனுடைய வார்த்தையாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவ வார்த்தையை குறை சொல்லவோ அல்லது முறுமுறுக்கவோ கூடாது. பவுல் தெசலோனிக்கேயரை பார்த்து, எங்கள் மூலமாய் நீங்கள் கேள்விப்பட்ட தேவ வார்த்தையை அதை தேவனுடைய வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். தேவ வார்த்தை நம்மை சிட்சிக்கும், உடைக்கும், குத்தும், உருவாக்கும், வனையும், காயமாற்றும் மற்றும் பல காரியங்களை நமக்குள்ளாய் செய்யும். ஆனால் மாற்றத்தை விரும்பாமல் தேவ வார்த்தையை தட்டி கழித்து அதை நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. தேவ வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது, அதாவது கிரியை செய்கிறது. தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைவேற ஆரம்பிக்கும். தேவ வார்த்தை நமக்கு பேசப்படும் பொழுது அதை தேவன்தான் நம்மளோடு பேசுகிறார் என்று அதை விசுவாசித்தால் அது நிறைவேறுதலை நாம் காணலாம். ஆமேன், ஆமேன்.